ஸோ 2026 பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிப்பில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட கரா அப்படின்ற திரைப்படத்தை இப்போ நெட்ஃபிளிக்ஸில் மல்டிபிள் ஆங்கிள் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோனா தனுஷ் பார்த்தீங்கன்னா இவர் ஒய்ஃபான மமிதா பாஜி கூட ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல் லைஃபா வந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஹோட்டலில் வேலை செஞ்சாலுமே இவங்களுக்கு வர வருமானம் அப்படின்றது பத்த மாட்டேங்குது. ஸோ இவங்களா ஒரு சொந்தமா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பணத்துக்காக லோன் கேட்டு பேங்க்குக்கு வந்துட்டு போறாங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா இவருடைய சொந்த ஊர்ல இருக்கிற 8 ஏக்கர் நிலத்துடைய டாக்குமெண்ட்டை எப்படியாவது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சொந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா போறாரு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, இவரோட கடைசியா போலீஸ் கிட்ட மாட்டாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா அந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா 90s டைம் பீரியட் தான் நடக்கும். ஸோ அதுக்கான செட் ஒர்க் மேக்கிங் இதெல்லாமே பாத்தீங்கன்னா பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் படத்துல அங்க ஒரு பீஜம் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பராகவே போட்டிருக்காரு நம்ம ஜிவி பைரோஸ். ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்வலான டெம்ப்ளேட் தான். பட் இருந்தாலுமே அது ஆன் ஸ்கிரீன்ல ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாய்க்கும்போது நம்ம ஹீரோனா தனுஷ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு இடத்துமே லேக் அப்படின்றது சுத்தமா இல்ல, சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஓவரலா பார்க்கும்போது படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.